ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் ஏரியாவில் ஒரு 3 ஏக்கர் 8 சென்டில் தென்னங்கன்றுகளோடு அமைஞ்ச நல்ல ஒரு விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். என்னோடய சேனலை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் இருந்து புதுசாக போடக்கூடிய மதுரை டு பொள்ளாச்சி ஹைவேஸுக்கு பக்கத்தில் நியர்பையாக ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் நல்ல விவசாய நிலம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்த வந்து இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் ஏரியாவில் தாங்க இந்த ஒரு 3 ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னங்கன்றுகளாக நமக்கு வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து 2 போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருக்குது. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 30 லட்ச ரூபா வீதம், 3 ஏக்கர் 8 சென்ட்டுக்கும் சேர்த்து 90 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நான் ரெடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக போடுறாங்க பார்த்தீங்களா ஹைவேஸ் ரோடு, 4-வே ரோட்டில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே அங்கே ஒரு டவர் தெரியுங்க. அங்கே தான் வந்து 4-வே ரோடு வருது. ஜூம் பண்ணி கூட காட்டுறேன், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அங்கே ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் 4-வே ரோடு. அங்கேருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 100 மீட்டர் கூட வராது, அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து 2 சைடு வந்து நமக்கு வந்து ரோடு ஆக்சஸ் இருக்குங்க. ஹைவேஸ்லேருந்து டேரெக்டாக இங்கிட்டு வரலாம். அதே போல் நம்ம அந்த செம்பு முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வழியாகவும் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட முடியும். ஸோ 2 சைடுமே வந்து ரோடு ஆக்சஸோட ரோடு ஃபெசிலிட்டியோட சூப்பராக அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 300 அடியிலேருந்து ஒரு 400 அடிக்கு மேலேயே வந்து நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து இளம் தென்னை மரமாக அதே போல் கொஞ்சம் இடையில வந்து வாழை மரமும் வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. மொத்தம் வந்து 2 போர் இருக்குதுன்னு சொன்னேன். 2 போரை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் வந்து 700 அடியிலையும், இன்னொரு போர் பார்த்தீங்க அப்படின்னா 450 அடியிலையும் வந்து 2 போர் வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கூட்டில் தான் வந்து நமக்கு சர்வீஸ் வந்து கிடைக்கிது. செப்பரேட்டாக நமக்கு வந்து சர்வீஸுமே அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்றதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து சொந்தமாக ஃபார்ம் ஹவுஸ் போடணும், அதே போல் வந்து ஒரு தோட்டத்தை வாங்கி அப்படியே நம்ம வந்து ரிட்டையர் டயத்தில் வந்து செட்டில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் தோட்டம் வாங்கி போடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஹைவேஸுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து தோட்டங்கள் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து ரேராக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா நார்மலாக ஸ்ரீராமபுரம் கன்னிவாடி ஏரியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி லேண்டே 20 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுவும் ஏக்கர் கணக்கில் இல்லை, குழி கணக்கிலே பார்க்கும்போது 15 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இடம் இல்லை, மேக்ஸிமம் 20 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லாம் தென்னை மரத்தோட இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் வந்து கண்ணுகள் அத்தனையுமே வந்து நமக்கு வந்து பாலை போட்டுரும். அதே போல் இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போஸ்ட் மரம் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஆரம்பித்து நமக்கு அந்த தென்னை மரங்கள் முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து வந்துடும். இடத்துக்குள்ளே உள்ளே போய் உங்களுக்கு இதோட அத்துமாலை ஃபுல்லாக தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரிசல் மண் பூமியாக நமக்கு வந்து இந்த இடம் வந்து கிடச்சிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு அவசர விற்பனையின் காரணமாக தான் இந்த இடத்த வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்தோட ஓனரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வெளியூரில் வந்து செட்டில்ட் ஆகிட்டார். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து மண் பாதையும் இருக்குது. மண் பாதையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு வந்து புறம்போக்கு பாதை தான். இதுக்கு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குளம் தான். ஸோ இதை தாண்டி நிறைய தோட்டங்கள் இருக்குது. அதுக்கு வந்து பாதை வந்து பஞ்சாயத்துலேருந்தே தனியாக வந்து விட்டுருக்காங்க. ரோடு ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் தார் ரோட்டில் இருந்து ஒரு 100 அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். அதுக்கு அங்கிட்டு மண் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 250 அடியிலேருந்து 300 அடிக்கு வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு வந்து குறையாதுங்க. மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நிறைய பேர் இங்கே வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலேருந்து தோட்டத்தை வாங்கிட்டு வேலைக்கு ஆட்களை விட்டு தோட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் என்னென்ன விவசாயிகள் வந்து பயிரிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பக்கத்தில் வந்து தென்னை மரம் இருக்குது, வாழை போட்டிருக்காங்க. அதே போல் வந்து வெங்காயம் வந்து பயிரிட்டுருக்காங்க. இது மாதிரி நிறைய வந்து விவசாயிகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்காச்சோளம், கம்பு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த இடம் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செம்பு முருகன் கோயிலுக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே ஒரு 3 கிலோமீட்டர் கூட வராதுங்க. அந்த டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் நிறைய இடங்கள் எடுத்து நம்மளுடைய சேனல் மூலிமா அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பட்ஜெட் வைஸாக மேக்ஸிமம் 20 லட்சம் ரூபாயில் இருந்து ஒரு 1.5 ஏக்கர் வரைக்கும் நம்மள்ட்ட வந்து இருக்குது. டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம வந்து அப்லோடு பண்ணுறதா இருக்கும். இதே மாதிரி உங்கள்கிட்ட தோட்டம் இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சைடு வந்து தோட்டம் இருக்குது அப்படின்னாலும் கூட தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து வீடியோ கவரேஜ் பண்ணி அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்மளுடைய இடத்த பொறுத்த வரைக்கும் கடைசி அத்துமால் அங்கே ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து வந்துடுதுங்க. இந்த வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான். இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களோட தோட்டம் தான். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இளமரமாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதிகபட்சம் ஒரு 1.5 வருஷத்துலேருந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து பாலை வந்து நமக்கு வந்து போட்டுரும். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஆதரவுனால் மட்டும்தான் எங்களுடைய சேனல் வந்து நாளுக்கு நாள் வந்து குரோத் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இல்லாட்டி எங்களோட சேனல் இல்லைங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நான் திரும்பவும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.